மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது என்னடா புது செட்டப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை மைக் வேலை செய்யல. செம காண்டா இருந்துச்சு. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போதைக்கு ஒரு செட்டப்பில் இந்த ஒரு மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆர்டர் போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் கிடச்சிரும். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதுக்காண்டி இந்த நேரத்தில் இந்த மைக் வேலை செய்யலைங்கிறது தான் எனக்கு சரியான கடுப்பு. இயக்குனர் அமீர் பார்த்திபன் இருக்கார்ல, இயக்குனர் பார்த்திபன். அவர் நடிகர், இயக்குனர் எப்படி வேணால் வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக நாசர். இந்த 3 பேரும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. சமுத்திரக்கனி அண்ணனை கூட நீங்கள் பேர் சேர்த்துக்கலாம். இந்த 4வது கூட சேர்த்துக்கலாம். இன்னும் 5, 6, 7, 8ன்னு இன்னும் நிறைய பேர் வருவாங்க போல் திரையுலகத்துலேருந்து. தலைவர் விஜய் அவர்களை தாக்குறதுக்காண்டி. தலைவர் விஜய் அவர்கள் எங்கேருந்து வந்தார்? திரையுலகத்துலேருந்து வந்தார். திரையுலகத்துலேருந்து இருக்கிறவங்கள வச்சு விஜய் அடித்தா நல்லா இருக்கும்ல. இந்த பாலிட்டிக்ஸ் கேமை ரொம்ப நாளாக விளாண்டுருக்காங்க. இந்த எலெக்ஷன் அறிவிப்பு வந்த பிறகு இன்னும் தீவிரமாக விளாடுவாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாளமாக சில விஷயங்களை நான் பேசணும்னு நினைக்கிறேன். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த திரையுலக பிரபலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாங்காக அந்த விஷயத்தை கடந்து பெற முடியாது. இதுக்குள்ளே 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, போஸ் வெங்கட் இருக்கார்ல அவர், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள், ராதிகா சரத்குமார் அவர்கள், குஷ்பு அவர்கள், நமிதா அவர்கள், இவங்களாம் ஒரு திரையுலக பிரபலங்கள் தான். இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் அரசியல் பேசணும், மக்களுக்காண்டி அரசியல் செய்யணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஆசையில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கட்சியை பார்த்து அதில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா அவங்க அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. அரசியல் நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்காங்க. தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதே திரையுலகத்திலேருந்து வந்தவர் தான். அவருக்கு மற்ற கட்சி எதுவுமே பிடிக்கல. தனக்கான சொந்தமான ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேர் கூட ஏதோ ஒரு கேட்டகரியில் நம்ம வச்சிடலாங்க. ஒன்று இந்த பக்கம் இருப்பாங்க, இல்லை இந்த பக்கம் இருப்பாங்க, ஏதோ ஒரு கேட்டகரி வச்சிடலாம். சம்மந்தமே இல்லாமல் இந்த திரையுலகத்துலேருந்து ஒரு 4-5 பேர் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்கள தான் நம்ம இங்கே கொஸ்டின் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் அமீர் அவர்கள். இயக்குனர் அமீர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறார். சொன்னால் நம்ப மாட்டீங்க, வேறு யாருமே வைக்க மாட்டாங்க. இவர் எப்போதுமே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸை அந்த ஊடகங்கள் அத்தனை பேருமே கவர் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்டஸில் அவர் என்ன தெரியுமா வைப்பார்? தலைவர் விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்கி அந்த ஸ்டேட்டஸ் வைப்பாப்பில். அந்த ஸ்டேட்டஸ் தனிப்பட்ட முறையில்னா என்டிஏ பக்கம் போகிற விஜய், பாஜகவின் கைக்கூலி விஜய் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக விஜய் அண்ணாவை டார்கெட் பண்ணி தான் வைப்பாங்க. ஆனால் விஜய் அப்படிங்கிற பேரை பயன்படுத்த மாட்டாங்க. அவர் வைப்பாப்பில். அதுக்கப்புறம் ஊடகங்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த செய்தியுமே கிடையாதுங்க. அமீர் அவர்கள் என்ன ஸ்டேட்டஸ் வச்சாங்களோ அதான் தலைப்புச் செய்தியாக மாற்றணும், அதான் அவங்க அஜெண்டா, அந்த வேலையை பார்ப்பாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி அண்ணன் கேஷுவலாக வீடியோவில் பேசுகிறாராம். அந்த வீடியோ யாருமே தெரியாமல் அவங்க ஒரு 4 பேர் பேசிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை எடுத்துட்டாங்களாம். அந்த வீடியோ யாருமே பார்க்கலையாம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி அண்ணன் என்ன சொல்கிறாப்புலனா, எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கியா அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணாவை தனிப்பட்ட முறையில் தாக்குறாப்புல. 3வது பார்த்தீங்கன்னா நாசர் அவர்கள். பிரபலமாக இருந்தாவே கட்சி ஆரம்பிச்சிடலாம், கொள்கை கோட்பாடெலாம் ஒன்றும் தேவையே கிடையாது, ஒரு திட்டம் கிடையாது, ஒரு செயல் நடவடிக்கை கிடையாது, பிரபலம்னா ஆரம்பிச்சுட்டு போவியா நீ கட்சி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் நாசர் அவர்கள் விமர்சிக்கிறாங்க. நாசரோட பையனுக்கெல்லாம் விஜய் அண்ணா என்ன பண்ணாருங்கிறத அவரே பல மேடையில் சொல்லியிருக்காரு. அவர்லாம் இந்த மாதிரி ஒரு திமுக மேடையில் ஏறி இந்த மாதிரி விமர்சிக்கும் போதெல்லாம் நம்மளால் என்ன சொல்கிறதுனே தெரியல. அதையும் நீங்கள் கடந்து போனீங்கன்னா இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அவர்கள். குந்தவை வீட்டில் மட்டும்தான் குந்த வைக்கணும், வெளியே நீங்கள் வந்தால் தான் பிரச்சனை, குந்த வச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சை பேசுகிறாப்புல. த்ரிஷா அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. பார்த்திபன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவித்தார். அதோடு அந்த பஞ்சாயத்து முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை வருத்தம் சும்மா தான் தெரிவித்தேன், நான் மறுக்கா பேசுவேன்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு. நீ இப்படி தொட்டினா நான் அப்படி அடிப்பேன், அப்படி தொட்டினா இப்படி அடிப்பேன்னு சொல்லி த்ரிஷா விஜய் அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷனை அப்படியே பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. இவ்வளோ வேலை இந்த திரையுலகத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. இதே திரையுலகத்தில் இருக்கிற நான் முன்னாடி இந்த 4 பேர்ட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த 3 நாள் 4 நாளாக இந்த வேலை பார்க்குறீங்கல்ல, இந்த 3 நாள் 4 நாள் நடந்த செய்தியை மட்டும் நான் அவங்கள்ட்ட சொல்லவா? இதை பற்றிலாம் ஏன் பேசவே மாட்டேறீங்க? இதை பற்றிலாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றிலாம் தாவேக்காவோட தலைவர், தாவேக்காவோட நிர்வாகிகள் அத்தனை பேர் பேசும்போது தான் திமுக உங்களை மாதிரி சில பேரை பயன்படுத்தி இந்த மாதிரி சில விஷயம்லாம் பேசுபோல் ஆகக்கூடாது அப்படிங்கிற அஜெண்டாவில் செயல்பட்டு இருக்காங்க. அந்த அஜெண்டாக்கு நீங்கள் துணை போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. சரி, அப்படி என்ன தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை, விஜயண்ணா விமர்சிக்கிறதோட பெரிய பிரச்சனை என்ன தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தூத்துக்குடியில் இப்போ சமீபத்தில் விளாத்தி குளத்தில் ஒரு மாணவி ஒருத்தங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்கல்ல, அந்த உடம்பு இப்போ வரைக்கும் அடக்கம் செய்யப்படல. ஏன்னா அந்த குற்றவாளிகளை பிடிக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு நவர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ணுற மக்கள் மிரட்டப்படுறாங்க. கனிமொழி அவர்கள் அந்த ஊருக்குள்ளே போகும்போது ஊருக்குள்ளே போட மாட்டாங்க. ஆதோச்சனா அவர்களை மக்கள் வரவேற்று கூட்டு மக்களோட பிரச்சனையை அவட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா சினரியும் போகுது. இப்போ நான் பேசுகிற தருவாய் வரைக்கும் அந்த பொண்ணோட உடம்பு அடக்கம் செய்யப்படல. அந்த பொண்ணு விஷயத்தில் என்ன நடந்துச்சு? கழிவறை இல்லாத ஒரு பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போலீஸ்காரங்களோட அலட்சியம், இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் அது உள்ளே இருக்குது. இவ்வளவு இருந்தும் அமீர் அண்ணே ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிற, நாசர் அண்ணே ஒரு மேடையில் பேசுகிற, சமுத்திரக்கனி அண்ணே யாருக்குமே தெரியாமல் ஒரு வீடியோ கூட எடுக்கலை இந்த சினாரியோவில். சரி, இதை கூட அண்ணன் மறந்துட்டாங்க அப்படின்னா, இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளை, கல்லூரி படிக்கிற பொம்பளை பிள்ளை
பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரன் அந்த பொம்பளை பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா குடைச்சல் கொடுக்குறான். அந்த புள்ள செருப்பை கழட்டி அடித்து அந்த போலீஸ்காரன் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸுக்கும் அந்த பொம்பளை பிள்ளைக்கு நடுவில் சண்டை வந்து அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரனை கூட்டு போயிருக்காங்க. இப்படி ஒரு சினாரியோ, ஒரு போலீஸ்காரனே ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட தப்பாக நடக்கிற சினாரியோ தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த 4 திரை பிரபலங்கள் இதை பற்றி பேசலை. இதை பற்றிலாம் தாவேக்காரங்க, தாவேக்கா தொண்டர்கள், தாவேக்காவோட தலைமை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவங்கள பேச விட்றாங்க. சரி, இதையும் போங்களேன். இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு பையன் அடிச்சே கொண்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அப்படிங்கிற ஒருத்தர், இந்த காவலாளி ஒருத்தர் இப்போ சமீபத்தில் லாக்அப் டெத்தில் இறந்து போனார். அவரோட விஷயத்துக்கு இப்போ வரைக்கும் நீதி கிடைக்கல, விசாரணையில் இருக்குது. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அதோட ஈரம் கூட காயலை. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா அடித்து கொண்டிருக்காங்க இந்த போலீஸ்காரங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 4 திரை பிரபலங்கள் இருக்காங்கல்ல, இவங்க எந்த வாயும் திறக்கலை. நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அதை மடை மாற்றுறதுக்காண்டி இவங்கள பேச விட்றாங்க. சரி, இதையும் கடந்து ஒரு பக்கம் தள்ளி வச்சிங்கன்னு வச்சிங்களேன், சென்சார் பிரச்சனையில் ஜனநாயகன் படம் இருக்குதுங்க. சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது சென்சார் பார்க்குறது ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இவங்க போய் படம் பார்க்கும்போது அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு ஒரே நாளில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான். அதனால படம் பார்க்கலாம். ஒரு திரைப்படம், நீங்கள் திரைத்துறையில் இருக்கீங்க, இவ்வளவு குடைச்சல், இவர் அரசியலில் இருக்கார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி கொடுக்கப்படுது. இந்த விஷயத்தை கண்டித்து இந்த 4 திரைப்பிரபலங்கள் பேசியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி இவங்க பேசலை. இதையும் கடந்து ஒரு பக்கம் போனீங்கன்னா ஒரு எஸ்பி ஒருத்தர் அவங்களோட காவல்துறையில் இருக்கிற ஒரு 45 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு ஒரு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. ஒரு போலீஸ்காரர், எஸ்பி ரேங்கிங்கில் இருக்கிறவர். அந்த முன்னாடி பார்த்தது கூட கல்லூரி மாணவிக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப லோயர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் வந்து குடைச்சல் கொடுத்தாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இவர் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த டீமில் இருக்கிற ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா குடைச்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த சினாரியோ எதுக்காண்டி இவங்க பேசியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் எதுவுமே பேசலை. இது எல்லாத்தையும் எடுத்து பேசிகிட்டு யார்? தாவேக்காரங்க தான். அதாவது மாவட்டம் முழுக்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்திலையும் போராட்டம் அறிவிச்சிருக்கோம். சரி, நாங்கள் போராட்டம் பயங்கரமாக போகும்போது திமுகலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை வச்சு நாங்கள் வந்து பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பச்சையாக பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விளக்கம் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டில் எவ்வளோ குற்றங்கள் நடக்குது, இந்த குற்றங்கள் எதுவுமே நடக்கலை, குற்றங்கள் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. திமுக கேஸ் தட்டுப்பாடு எடுத்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மையப்படுத்தி போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க போராட்டத்தோட நோக்கம் இந்த மாதிரி இருக்கு பாருங்க. யார் தலைமை, யார் எங்கே நிற்கணும், எங்கே நின்று போராடினா எனக்கு வெளிச்சம் கிடைக்கும், கூட்டணியில் இவருக்கு முக்கியமா அவருக்கு முக்கியமானு சொல்லி போராட்டத்தோட தன்மையை டிஸ்கஸ் பண்ணப்படல. கூட்டணியில் யார் நிற்கணும் யார் நிற்கக்கூடாது அப்படிங்கிற டிஸ்கஷனை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து ஒரு தாவேக்கா அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு தலைவர் அரசியல் பேசி மக்களோட நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணணும், இதை பற்றி விவாதிக்கணும், இதை பற்றி பேசணும்னு சொல்லி ஒருத்தர் பேசினார். அவர் பின்னாடி இளைய சமுதாயம் அப்படி போய் பின்னாடி நின்று மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இதை பற்றிலாம் ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை தனிப்பட்ட முறையில் தாக்குவோம். அவரோட குடும்பம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய பிஹேவியர், இதை வச்சு அடிப்போம், இதை பண்ணுவோம், இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டாக்குள்ளே அந்த மனுஷனை தனிப்பட்ட முறையில் தாக்கும் போது தான் நமக்கும் வருது. இவங்க இந்த கட்சியில் இப்போ திமுகவில் ஜாயின் பண்ணி இவங்களாம் இதெல்லாம் பேசுனாங்கன்னா திமுககாரன் தான் பேசுவான், நான் கடந்து போயிடுவேன். ஒரு இண்டிவிஜுவலாக திரைப்பிரபலமாக இருந்துக்கிட்டு உங்களால் நீங்கள் பேசினீங்கன்னா 10 பேருக்கு தாக்கம் வருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் மக்கள் பிரச்சனைக்காண்டி போராடுற ஒருத்தரை பற்றி பேசும்போது நீங்கள் யாரும், உங்கள் நோக்கம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் இங்கே வருமா வராதா? அதுதான் எங்கள் முன்னாடி இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், திரையுலகத்தை சேர்ந்த அத்துணை பேருக்குமே எங்களுக்கு நீங்கள் வெளிப்படையெல்லாம் ஆதரவு தெரிவிக்க வேணாம். தாவேக்கா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படிலாம் நான் உங்கள்கிட்ட கேட்கல. வெளிப்படையாக எங்களை எதிர்க்காமல் இருந்தாவே போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்களாம் எளிய மனிதர்கள்ட்ட ஈஸியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரபலங்கள். முடிஞ்சளவு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள். அரசியல் கட்சி ஆரம்பித்த நாங்கள் மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தி பேசுகிறோம். தேவையில்லாமல் மக்களை நோக்கி கரெக்டாக அரசியல் பண்ணிகிட்ருக்கிற எங்களை இழுக்கும்போது தான் எங்களுக்கு உள்ளபடியே சொல்கிறேன், எனக்கு உங்கள் மேலே வருத்தம் கோவம்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னையா இப்படி இறங்கிட்டாங்க இவங்களாம்? 27-28 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக இவங்களோட ஒர்க் பண்ணவர் தான் அவர். சொல்லப்போனால் 33 வருஷமாகவே இங்கே தான் இருக்கார். சரி, பழக்கம் பிரபலம் அப்படின்னு வரும்போது ஒரு குறைஞ்சது 30 வருஷம் கணக்கு வச்சுக்கிட்டா கூட அந்த 30 வருஷம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆதரவு நாட்டியும் எதிர்ப்பு வராமல் இருந்தாவே அந்த மனுஷன் எவ்வளோ நிம்மதியாக இருப்பார். அது இங்கே நடக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கேட்க நமக்கே கஷ்டமாக இருக்குது, பார்க்குற நமக்கே கஷ்டமாக இருக்குது. அப்போ சம்மந்தப்பட்ட அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம கூட வேலை செஞ்சவங்களே நம்மளை குத்துறாங்க, அதுவும் நாசர் கூட நம்மளை குத்துறாருயா அப்படின்னு கேட்கும்போது என் தலைவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு 10 பேர் உங்களை நம்புகிறாங்கல்ல, நீங்கள் பேசுனா ஒரு 10 பேர்ட்ட தாக்கம் ஏற்படுத்தணும்ல, அந்த 10 பேர் பிரச்சனை எடுத்து பேசுங்கயா, உங்கள் மேலே எனக்கு மரியாதை வரும். அப்படியே இல்லையா ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணி விஜயண்ணாவை அடிங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இண்டிவிஜுவலாக இருந்துக்கிட்டு விஜயண்ணாவை தாக்கும் போது தான், அதுவும் திரை பிரபலமாக இருந்து தாக்கும் போது தான் நமக்கு வந்து வருத்தம் கோபம் என்ன வேணால் வார்த்தை வச்சுங்க அத்தனையும் வருது.
மேபி ரொம்ப காமன் கூலாக அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். அடுத்தடுத்த விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறத நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். அதை ஒன்று சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல்ஸ் வந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.